முதலில் வேதாத்ரி புஷ்கரணி, அதாவது வேத புஷ்கரணி என்னும் புஷ்கரணி, அதை இப்போது நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த புஷ்கரணிக்கு பக்கத்தில் தான் தத்தாத்திரேய பீடம் உள்ளது. இங்கே தான் தத்தாத்திரேயர் தான் காஷாயத்தையும் திரிதண்டத்தையும் ஏந்தி கொண்டார்னு சொல்லுகிறார்கள். அதே இடத்துல தான் ராமானுஷரும் காஷாயத்தை ஏந்தி கொண்டார். அதனால வேத புஷ்கரணியில் தீர்த்தமாடினார், காஷாயத்தையும் தரித்து கொண்டார். அங்கிருந்து தான் உள்ளுக்குள்ளே வருகிறார். இது நடந்த தினம் தை மாசம் புனர்வசு நட்சத்திரம். இப்போது அந்த நட்சத்திரத்தில் இந்த ஊரில் பெரிய கொண்டாட்டம் நடைபெறும். என்ன வித்தியாசம்னா, ராமானுஜர் நெற்றியில் திருவண்காப்பே இல்லாமல் வருவர். ஏன்னா நாமக்கட்டியே கிடைக்கலையோ இல்லையோ, அதனால இங்கிருந்து கார்த்தால 4 மணிக்கு புறப்பாடாருது. திருமண்கட்டி இல்லாமல் கல்யாணி புஷ்கரணி கரைக்கு வருவர். ஏன்னா பெருமாள் சொல்லி வச்சிருந்தார், இந்த கரையில் ஓரிடத்தில் தான் உனக்கு திருநாமம் கிடைக்க போகிறது. அங்கு வந்தார், நாமக்கட்டியை தேடினார், அத்தை கண்டுபிடித்து திருவண்காப்பையும் இட்டுக்கொண்டார். சரி, திருவண்காப்பு இட்டுக்கிறது ஒரு பக்கம், பெருமானையே காணோமே, ஊருக்குள்ள கோவிலுக்குள்ள திருநாரண பெருமாள் இருக்கணுமே, அவர் கிடைக்கணுமேங்கிற ஆசையோட தேடினார். அப்ப பெருமாள் வழிகாட்டி கொடுத்தார். இதோ இந்த பக்கம் திருத்துழாய் துளசியை சிறு சிறு முறிகளாக முறித்து வழிகாட்டுறதுக்காக வரிசையா உமக்கு காட்டிட்டு போகும். அந்த துளசி காட்டிய வழியிலேயே செல்லும். இதோ இந்த இடத்தில் நாம் இருக்கிறோம்னு. இன்னைக்கு கோவில் எந்த இடத்துல இருக்கோ, கர்ப்ப கிரகம் எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்துல தான் திருநாரண பெருமாள் கீழேயே இருந்தார். ராமானுஷரும் கல்யாணி புஷ்கரணி கரையிலே இருந்து திருமணல்லாவத்தையும் சாத்தி கொண்டு இதோ இந்த கல்யாணி புஷ்கரணியிலேயே பக்கத்திலே ராமானுஜர் திருமணிட்டு கொண்ட இடம் மிக முக்கியமாக விளங்குகிறது. தன்னுடைய திருதண்டத்தால கீழே ஒரு இடத்தை கீறினாராம். அங்கிருந்து திருமண் கொப்பளித்து கொண்டு வெளியே வந்ததுன்னு சொல்லுவார்கள். அந்த இடத்தையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இங்கிருந்து புறப்பட்டுத்தான் இன்னைக்கு திருநாரண பெருமாள் இருக்கிற இடத்துல தான் அவர் உள்ளுக்குள்ள மறைந்திருந்தார். ராமானுஜர் கீழே மெதுவா தோண்டுவதற்காக ஆரம்பித்தார். உள்ளே மறைந்திருந்த எம்பெருமான் வெளியே புறப்படுவதற்கு ஆரம்பித்தான். அன்னைக்கு ஆனந்தமய விமானத்தோடே திருநாரண பெருமாளை இந்த இடத்தில் சனத்குமாரர் பிரதிஷ்டை பண்ணினார். இப்ப அந்த பெருமாள் உள்ளுக்குள்ள மறைஞ்சு போயிட்டார். மறைந்தவர் ராமானுஜர் தான் வெளியே கொண்டு வருகிறார். பெருமான் மெதுமெதுவே வெளியே தோன்ற தொடங்கினான். பார்த்த சுவாமிக்கு தோணித்து, பகல் கண்டேன் நாரணன கண்டேன். பகல் வேளையில சூரிய ஒளி ஒளித்துருதுன்னா இருட்டு ஓடி போற சொல்லியோ, அதை போலத்தான் நாம் அறிவின்மையாகிற இருட்டு விலக நாரணனை காண்கிறோம். அப்ப ராமானுஜர் நம்மாழ்வாருடைய 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரத்தை இந்த பெருமானுக்காகவே சமர்ப்பித்தார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர், திருநாரணந்தாள் காலம்பெறச் சிந்தித்து உய்மினோ. போரும் சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டு நீங்கள் இவ்வளவு நாள் பின்னாடி ஓடினது, இது எதுவுமே நிலை நில்லாதது. திருநாரண பெருமாளுடைய திருவடிகள் தான் நமக்கு எப்போதும் நிலை பெறும். அதை பற்றுங்கோள் என்ன நமக்கு நம்மாழ்வார் உபதேசிக்கிறார். அந்த பாசுரத்துல திருநாரணன் தாள்னு இருக்கும் இல்லையோ, இவர் திருநாரண பெருமாள் இல்லையோ. ஆனால் ராமானுஜர் திருவுள்ளத்திலே இந்த பாசுரம் திருநாராயணபுர பெருமாளுக்குன்னே இருக்கட்டும். கீழே ஒரு நாள் சொல்லியிருக்கேன், மன்னார்குடி சேவிக்க போறச்சே மணவாள மாமுனிகள் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள்ங்கிற பாசுரத்தை ராஜகோபாலனுக்காக சமர்ப்பித்தார்னு சொன்னேன். அதே போல ராமானுஜராகி யதீஸ்வரர் ஒரு நாயகமாய்ங்கிற நம்மாழ்வாருடைய பாசுரத்தை திருநாராயணபுரத்துக்காகவே சமர்ப்பித்துள்ளார். திருநாரணன் தாள் காலம்பெற சிந்து துய்மினோ. திருநாரணன் ஊர் பெருமாளுக்கு திருநாரணன்னு பேர். அவர் நாரணன். திருநாரணன் தாள்னா நாரணனுடைய திருவடிகள். அந்த திருவடி தாமரைக்கு நடுவுல நாச்சியார் நமக்கு சேவை சாதிக்கிறாள். அப்ப திருவோட கூடியிருக்கிற திருவடிகள் திருநாரணனுடைய தாள். திருநாரணன் தாள் காலம்பெற சிந்தி துய்மினோ. நீங்க சீக்கிரமாக பெருமானுடைய திருவடிகளை பற்றுங்கள் என்று நம்மாழ்வார் பாசுரம். இதை சொல்லிண்டே இந்த பெருமாளை வெளியே எடுத்தார். பிற்பாடு வந்து அன்னைக்கே பிரதிஷ்டை முதலானவர்களை செய்வித்து இன்னி வரைக்கும் நமக்கு பெருமாள் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இதுதான் மறுபடியும் பெருமாள் இங்கு தோன்றின வழி. முதல்ல ஒரு தரம் பிரதிஷ்டையாச்சு. அதுக்கப்புறம் தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்து அன்றைய தினம் இன்னைக்கு அந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. அதனால திருநாரண பெருமாள் இங்கு வந்து ராமானுஜராலே வெளியே எடுக்கப்பட்ட சரித்திரம். வராக பெருமாள் அவதாரம் பண்ணினார். சமுத்திரத்துக்குள்ள அகப்பட்டு கொண்ட பூமியே இடர்ந்தெடுத்தார். ராமானுஜராக பிறந்தார். உள்ளுக்குள்ளே மறைந்து கிடந்த திருநாரண பெருமாளை வெளியே கொண்டு வந்தார். தற்போது நாம் திருநாராயணபுரத்திலே நரசிம்மசுவாமி மலையின் அடிவாரத்திலே உள்ளோம். கல்யாணி புஷ்கரணிக்கு அருகிலேயே ஊர் நுழை வாயிலேயே இந்த திவ்ய ஆஸ்தானம் அமைந்துள்ளது. கீழிருந்து படிக்கட்டு மூலமாக ஏறி மேலே செல்லுகிறோம். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நடந்து விடலாம். நிறைய படிக்கட்டுகள் இல்லை. ஆறும் ஏற முடியும்,
இறங்க முடியும். ஒரு முறை நாங்கள் இங்கே யாத்திரையாக வந்திருக்கும் போது 1500 பேர் சுமார் இதற்குள்ளே ரொம்ப சீக்கிரம் ஏறினார்கள், ரொம்ப சீக்கிரம் இறங்கி வந்தார்கள். அதில் 70 வயசுக்காரர்களும் உண்டு, 80 வயசுக்காரர்களும் உண்டு. ராம யாத்திரையின் போது இந்த இடத்துல வந்தோம். அப்போது சுமார் 350 பேர் வந்து ஏறி இறங்கினார்கள். மற்றொரு முறை ராமானுஜர் எங்கெங்கே எழுந்தருளினாரோ அங்கே போக வேணுங்கிறதுக்காக வந்தோம். அப்போதும் வந்தார்கள். இந்த கதை எதற்காக சொல்கிறேன்னா, நீங்களும் தாராளமாக இங்கே வந்து காலை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் திருவடியை பற்றி கவலைப்பட்டு திருவடி கிடைக்க வேணுமேங்கிற ஆசையோடு ஏறினால் கால் வலி கண்டிப்பாக தெரியாது. மலை ஏறிவிட்டோம். இப்போது சுவாமியினுடைய ஆஸ்தானத்துக்குள்ளே நுழைகிறோம். அழகான சுற்றுப்புற பிராகாரம், மண்டபம். அது தாண்டி உள்ளே சென்றால் அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபத்திலே அடியார்கள் எல்லாம் வரிசையிலே சென்று உள்ளே எழுந்தருள் இருக்கக்கூடிய யோக நரசிம்ம சுவாமியை தரிசனம் பண்ணி கொள்ளுகிறார்கள். எம்பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் நமக்கு சேவை சாதிக்கிறார். தன்னுடைய இரு கைகளையும் முழந்தாளிலே வைத்து யோகம் செய்யும் திருக்கோலத்தில் பெருமான் இருக்கிறான். அழகிய தீர்க்கமான கண்கள், பிறையிற்று அனல்விழி பேழ்வாய் என்ன ஆழ்வார் சாதித்தா போலே ஒரு பிலத்வாரம், குகை பிளந்தா போலே இருக்கிற திருவாய். இந்த வாயாலே தான் மாசுச்சகா சோகப்படாதே என்று அர்ஜுனனுக்கு சொன்னா போலே பிரஹ்லாதனுக்கும் எம்பெருமான் சொல்லி இருப்பன். யோக நரசிம்ம பெருமானை சேவித்து கொண்டோம். திருநாராயணபுரத்திலே யோக நரசிம்மர் எதற்காக வந்தார் என்று நம் உள்ளத்தில் கேள்வி எழும். இதற்கு பஞ்சபாகவத க்ஷேத்திரம் என்று பெயர். 5 ரிஷிகள் இங்கு அமர்ந்து பெருமானை சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்டார்களாம். வியாசர், அம்பரீஷர், புண்டரீகர், சுகர், ருக்மாங்கதர் என்ன 5 ரிஷிகளும் சேர்த்து தபஸ் பண்ணி பெருமானே நீ சேவை சாதிக்க வேணும்னு கேட்டார்கள். உங்களுக்கு எந்த உருவத்தில் வேணும் என்ன எம்பெருமான் வினவினான். சிறு குழந்தையான பிரஹ்லாதனுக்காக அவன் கைகாட்டி இடத்தே தூணுக்கு மத்தியிலே தோன்றினாய். அதே நரசிம்ம உருவத்தோடு இங்கு நீ நமக்கு காட்சி கொடுக்க வேணும்னு கேட்க இங்கே யோக நரசிம்மராக பெருமான் இருந்து இன்றளவும் அருள் பாலிக்கிறார். ஆனால் இந்த திவ்யதேசத்தை பெருமாள் சேவிக்கிறது, திருநாராயணபுர பெருமாளையும் சேவிச்சுக்கிறோம், நரசிம்ம சுவாமியினுடைய சேவையும் கிடைச்சுடுறது. பல தீர்த்தங்கள்லையும் தீர்த்தமாடி விடலாம். சுற்றுப்புற சூழல் எல்லாத்த விட அழகு. இப்போ உட்காண்டிருக்கிற இடத்துல ஜிலு ஜிலுன்னு காற்று வீசுறது. ஆனால் இந்த ஊருக்கு வந்துட்டோம்னா குழுகுழுன்னு, இங்கே இருக்கிறவர்களும் குழுகுழுன்னு தான் இருக்கார்கள். இங்கே நாம் வந்தாலும் அதே போலத்தான் அவ்வளவு அழகான தட்பவெட்ப நிலை. இப்போ நாம் சுற்றி இருக்கிற மலைகளை சேவித்து கொள்ளுகிறோம். நாராயணாத்ரின்னு பேர், வேதாத்ரின்னு பேர், யாதவகிரின்னு பேர், யதுசைலம்னு பேர். எல்லா மலைகளையும் சேவித்து கொண்டு ஓரொரு மலைக்கு கீழேயும் அடிவாரத்தில் நிறைய தீர்த்தங்கள் உள்ளன. குளிப்பதற்கு புஷ்கரணிகள் உள்ளன. அஷ்ட தீர்த்தம் என்றே பெயர் பெற்றிருக்கிறது இவை 8 தீர்த்தங்களும். இந்த தீர்த்தங்களையெல்லாம் தரிசித்து கொண்டு இப்போது யோக நரசிம்ம சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மேலே பார்ப்போம்.